ரெண்டு பேரும் ஒரு தீவுக்கு டூர் வந்திருக்காங்க. சாப்பிட ஹோட்டலுக்கு போனா அங்க ஒருத்தருமே இல்ல. சரி வெளியே போய் சாப்பிடலாம்னு போனா மணி 10 ஆகியும் தெருவுல ஒரு மனுஷனோ வண்டியோ ஏன் ஒரு நாய் பூனை கூட இல்ல. கத்தியும் ஒரு பதிலும் இல்ல. எல்லாரும் டிவியை ஆன் பண்ணி பார்த்தா செய்திகள் வராம வெறும் வெள்ளையா ஓடுது. கம்ப்யூட்டர்ல நெட்டும் கட் ஆயிடுது. உலகமே அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் சொந்தம்னு புரிஞ்சதும் அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் காசு கொடுக்காம விலை உயர்ந்த உடைகள் பொருட்கள்னு எல்லாத்தையும் அள்ளுறாங்க. பார்புகுந்து குடிச்சு ஆட்டம் போடுறாங்க. ஆனால் அவனோட காதலன் விளையாட்டுத்தனமா அங்க இருக்கிற தள்ளு வண்டியில ஏறி விளையாடும் போது வண்டி கவிழ்ந்து அவனுக்கு கையில பலத்த காயம் ஏற்படுது. அவளோட நாள் அவன் பொருட்கள் வாங்க ஒரு பெரிய மாலுக்குள்ள போறான். அங்க லிப்ட் வழியா கீழே போகும்போது திடீர்னு அது பழுதாகி பாதியிலேயே நின்னுடுது. மெயின்டெனன்ஸ் பண்ண ஆள் இல்லாததால அதுக்குள்ளேயே மாட்டிக்கிறான். கதவை கண்டபடி தட்டியும் திறக்கல, நடுங்குறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல விசித்திரமா கதவு தானாவே திறக்குது. தட்டு தடுமாறி வெளியே வர்றான். மெயின்டெனன்ஸ் இல்லாத இந்த உலகத்துல வாழ்றது எவ்வளவு ஆபத்துன்னு அவனுக்கு புரியுது. உலகத்துல ரெண்டே பேர் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்ன்ற ஒரு விசிச்சி இது.